மும்பை விமான நிலையத்தில் 2 விமானங்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். நேற்று மாலை மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ ஆகிய 2 விமானங்களின் இறக்கைகள் உரசின. இந்த விபத்தில் கோயம்புத்தூர் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் AI-227-32 மற்றும் ஹைதராபாத்தில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் 6E-791 ஆகியவை சம்பந்தப்பட்டுள்ளன. விமானங்கள் ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவற்றின் இறக்கைகளின் நுனிப்பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. விபத்து நடந்தவுடன் 2 விமானங்களிலும் இருந்த பயணிகள் மற்றும் பணிக்குழுவினர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்தைத் தொடர்ந்து 2 விமானங்களும் உடனடியாக தரையிறக்கப்பட்டு தொழில்நுட்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. சேதத்தின் அளவு குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கின. இந்த சம்பவம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் DGCA விசாரணையை தொடங்கியுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும். மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் 1942ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் பழமையான மற்றும் முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றாகும். ஆரம்பத்தில் ராயல் ஏர் ஃபோர்ஸ் தளமாக இருந்த இது பின்னர் பயணிகள் போக்குவரத்திற்காக மாற்றப்பட்டது. இன்று இது தெற்காசியாவின் மிக மும்முரமான விமான நிலையங்களில் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விமான நிலையம் சுமார் 5 கோடிக்கும் அதிகமான பயணிகளை கையாளுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான விமானங்கள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. இவ்வளவு அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருப்பதால் தரையில் விமானங்களை இயக்கும் போது கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. சிறிய தவறு கூட பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும். மும்பை விமான நிலையத்தில் குறுக்கு ஓடுதளங்கள் அமைந்துள்ளன. இது விமானங்களை இயக்குவதில் சவாலை அதிகரிக்கிறது. பைலட்டுகள் மற்றும் கட்டுப்பாட்டு அறையினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஓடுதளங்கள் சந்திக்கும் இடங்களில்தான் விபத்துகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளது. எனவே தரையில் செல்லும் போது வேகம் மற்றும் திசையில் துல்லியம் அவசியம். நவீன விமானங்களில் இறக்கைகளின் நுனியில் விங்லெட் எனப்படும் வளைந்த பகுதி இருக்கும். இது எரிபொருள் சிக்கனத்திற்கு உதவுகிறது, ஆனால் இது விளிம்புகளை நீட்டிக்கச் செய்கிறது. இந்த விங்லெட்டுகள் காரணமாக விமானத்தின் அகலம் சற்று அதிகமாக இருக்கும். இதனால் குறுகிய இடங்களில் திரும்பும்போது மற்ற விமானங்களில் உரசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. விமான நிலையங்களில் தரைக்கட்டுப்பாட்டு அறை அல்லது ATC விமானங்களின் இயக்கத்தை முழுமையாக கண்காணிக்கிறது. அவர்கள் கொடுக்கும் சிக்னல்களை பைலட்டுகள் பின்பற்ற வேண்டும். நவீன ரேடார் கருவிகள் மற்றும் கேமராக்கள் மூலம் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படுகிறது. விபத்து நடந்தால் உடனடியாக எச்சரிக்கை மணி ஒலிக்கும் வசதிகளும் உள்ளன. விபத்து காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் பயணிகளுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் மாற்று டிக்கெட் வழங்கும் பொறுப்பு விமான நிறுவனங்களுக்கு உள்ளது. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் DGCA விதிமுறைகளின்படி பயணிகளுக்கு முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். பயணிகள் தங்கள் உரிமைகளை அறிந்திருப்பது அவசியம். விமான பயணம் மிகவும் பாதுகாப்பானது என்றாலும் இதுபோன்ற சிறு சம்பவங்கள் பாதுகாப்பை மறுபரிசீலனை செய்ய வைக்கின்றன. விசாரணை முடிவுகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி.